ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்துக்காக நன்றி. நீங்கள் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே, நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நீங்கள் எங்களை நடத்தியதற்காக நன்றி அப்பா. இனிமேல் நீங்கள் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஆராதனையில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்புகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. அப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பட்டும். இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நல்ல வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் இணைந்து ஆராதிக்கிறதுக்கான நல்ல பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துவோம். ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமேன் ஆமேன். பாருங்கள், தேவன் இந்த நல்ல நாளை நம்மளை காண செய்திருக்கிறார். இந்த மாதத்தில் துவக்கத்தில் நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் இந்த ஆகஸ்ட் மாதம் 1 நம்மளை கொண்டு வந்த அப்பா. ஆமேன். அவன் இந்த மாதம் முழுவதும் நம்மளை அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்துவார். கரங்களை தட்டி நல்ல 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 ஆவியில் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா, அதிசயம், அற்புதம், அடையாளம் செய்கிறது அவருடைய ஹேபிட். ஆமேன் 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 ஆமேன். சொல்லுங்கள், அற்புதம், அடையாளம், அதிசயம் செய்கிறது அவருடைய ஹேபிட், குணாதிசயம். கடல் மேலே நடந்து வர்றது, எல்லாரும் என்னை பார்ப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, என் பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா படகுலையும் போக தெரியும், கடல் மேலே நடந்தும் போக தெரியும், கடலை பொழந்துக்கிட்டும் போக தெரியும். கையை தட்டி ஆமே. சும்மா இல்லை, எப்பேற்பட்ட சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆமே. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை காண செய்திருக்கிறாருன்னா, இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். கரங்களை தட்டி ஆமே. பெரிய திட்டம் வச்சிருக்கிறான்னு அர்த்தம். நோக்கங்களை வைத்திருக்கிறான்னு அர்த்தம். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். தேவன் ஒரு வழி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் உங்களுக்காக. ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. இந்த மாதம் முடியும் போது சொல்லணும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன்றது யாரும் சொல்லக்கூடாது. இப்போவே சொல்லிட்டேன், இந்த மாதம் முடியும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரதர், எனக்கு அது நடந்து இது நடந்து என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், சிக்கி சின்ன பண்ணாமல் தான் இந்த 31 நான் பார்க்குறேன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா தேவன் உங்களுக்கு எனக்கும் அழகான வழியை வச்சிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கரடு முரடும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது இவங்க அடிச்சு விட புருடா. ஆமாம், இவங்க உருட்டு அப்படி கிடையாது. கரடு முரடு கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமே. ஆமாம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடலாக இருந்தாலும் பாதையை ஏற்படுத்தி கொடுப்பார், மழையாக இருந்தாலும் அதில் வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அத்தனை நாள் நடத்தினது எதுக்காக? எவ்வளோ பெரிய வனாந்தரமாக இருந்தாலும் நான் வழியை ஏற்படுத்துவேன், நான் வழி நடத்துவேன். கையை தட்டி ஆமே. வழியை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை அவருடைய வேலை, வழி நடத்துவார், முன்னும் பின்னும் பாதுகாப்பார், எந்த இயற்கை சீற்றம் இயற்கை சேதம் வராதபடி பாதுகாப்பார், எந்த கேடும் வராதபடி பாதுகாப்பார். எதிரே விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனால் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அழைப்பு பெருசு, தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு பெருசு. அதனால் அழைப்பு பெருசு. அழைப்பான்பான்னு பார்த்தா அன்பு தான் பெருசு. தேவன் உங்கள் மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு கூறுகிறார். ஆதலால் உங்களை அழைத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது அவருக்கு பிள்ளையாக வாழ வேண்டியது தான் வாழ்க்கை.
ஏங்க, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ்னால் உயிர். அதே அவருடைய வேலையாக வரும்போது எப்படி இருக்கும்? இப்போ எனக்கு பேசுகிறதுனா பிடிக்கும், பாடுறது பிடிக்கும், அதுவே என் வேலையாக வந்துட்டுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க. அப்படி தான், புரியுதுங்களா? ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களை நீ ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமேன், ஆமேன். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். உங்கள் வாழ்க்கையை தேவன் அவ்வளோ அழகாக வைத்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படி வைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். பழசெல்லாம் தூக்கி தூர போடுங்க. அப்புறம் ஏன் அது நடந்தது இது நடந்தது, இன்றைக்கி காலையிலே ஆரம்பிச்சுட்டு அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் அதை தூக்கி தூர போடுங்க. அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் குப்பையில் தான் போடணும். உங்கள் வாழ்க்கையில் இனி அவர் செய்ய போகிறது தான் ஆமேன் உயர்வானது, மேன்மையானது. எத்தனை நம்புறீங்க? உங்களை இனி ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். அதாவது அதான் சொன்ன பாருங்க. ஏங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையே, உங்களுக்கு பிடிச்சதே வேலையாக வரும்போது எவ்வளோ நல்லா இருக்கும். பிள்ளையாக வாழ்கிறது கஷ்டமா? ஏசப்பாவுக்கு பிள்ளையாக வாழ்கிறது கஷ்டமா? இது ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இது வந்து பெரிய வேலையே கிடையாது. இது ரொம்ப எளிமையானது. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப அழகானது, எளிமையானது. அவருக்கு பிள்ளையாக வாழ்ந்துட்டா முடிஞ்சு போச்சு. பிசாசுக்கு பிள்ளையாக வாழ்கிறது தான் கஷ்டம். அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படணும். ஆமாம், அப்பாவுக்கு பிள்ளையாக வாழ்கிறது ரொம்ப ஈஸி. பரலோக தகப்பனுக்கு பிள்ளையாக வாழ்கிறது ரொம்ப ஈஸி. ஓரி மலரபா ஷேக்கலரே பொரி கலரபா. சொல்லுங்க, அவர் எனக்கு அப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தை தந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். தன்னுடைய ஆவியே தந்திருக்கிறார். ஏன்? நம்ம உறவில் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்க, 2 ஃபோன் இருக்கு. 2 ஃபோனு சும்மா இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. 2 ஃபோன்லேயுமே சிம்மை போட்டு, 2 ஃபோன்லேயும் சிம்மை போட்டு கால் பண்ணி பேசுனா கனெக்ட் ஆகிடும். அதுவே 2 ஃபோன் பக்கத்தில் இருந்தாலும் ஒன்றும் பேசிக்கிட முடியாது. ஆனால் 2 ஃபோன்லேயும் சிம் கார்டை போட்ட உடனே இங்கேருந்து அங்கே பேசிக்கலாம், அங்கேருந்து இங்கே பேசிக்கலாம், அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். அந்த மாதிரி தான் அவருடைய ஆவியினால தான் அவர் அறிய முடியும். அந்த ஆவியை பிள்ளைகளான நமக்கு தந்துட்டார். ஏன்னா அவர் அப்பா, நம்ம பிள்ளை. அந்த ஆவி இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஓகே, காட் பிளஸ் சிஸ்டர், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்க யூத் மீட்டிங் போகிறாப்புல இன்னைக்கு ஏஎஃப்டியில். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமேன். பாருங்க, தேவனுடைய ஆவி அவர் அறியறதுக்காக அப்பா அவருடைய ஆவியை நமக்கு தந்துட்டார். இப்போ உறவாயாச்சு. இப்போ அவர் ஆமேன் நம்ம அவ்வளோ அழகாக அறியலாம். அவருக்கு பிள்ளையாக வாழ்கிறது ஒரு கஷ்டமா சொல்லுங்கள்? தேவனுக்கு பிள்ளையாக வாழ்கிறது தான் என் மேலே இருக்கிற அழைப்பு. ஒரு பிள்ளைக்கு என்ன பொறுப்பு உண்டு, அந்த பொறுப்பை செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. அது கஷ்டமெல்லாம் கிடையாது. யாராவது 5 வயசு குழந்தைய மூட்டை தூக்க விடுவீங்களா? 5 வயசு குழந்தைய போய் அது மிஞ்சின பாரத்தை கொடுப்பீங்களா? போய் அதை தூக்கிட்டோம் மக்களே அப்படின்னு தூக்க விடுவீங்க? ஒரு வேளை தூக்க சொன்னாலும் பிள்ளைய கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் தூக்கிட முடியிட்டவனால முடியும். உங்களுக்கு தெரியும் அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. அதனால தான் வேதம் சொல்லுது, திராணிக்கு மிஞ்சி அவர் யாரையும் சோதிக்க மாட்டாராம். அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டுன்னு அவருக்கு நமக்கு தெரியும் பாருங்க. அதனால தான் தூக்க விடாத, விடாதா தூக்கிடலாம், வா 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 வாங்க வா வா அப்படின்போம். தான் தகப்பனின் சிச்சை. எதிரே புரியுது. நம்மளை உருவாக்குவார், ட்ரெயின் பண்ணுவார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். எதனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரீமாலாரா பாஷேக்கலேரேபோ. ஆக்கினை தீர்ப்பு இல்லை, சிச்சை வேறு, ஆக்கினை தீர்ப்பு வேறு. ஆமே. ரீமாலாரா பாஷேக்கலேரே.
சொல்லுங்கள், பிள்ளையாக வாழ்கிறது கஷ்டமா? ஆமாம், நான் அவருக்கு பிள்ளையாக வாழ போகிறேன், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. பெரிய இராணுவ ரகசியம்லாம் கிடையாது. சில அப்படியே பில்டப் பண்ணி நாம் அப்படியே ஸ்தோத்தரிப்போம் ஹல்லேலூயா, அதெல்லாம் இங்கே கிடையாது சார். ரொம்ப எளிமையானது கிறிஸ்தவ வாழ்க்கை, ரொம்ப அழகானது கிறிஸ்தவ வாழ்க்கை, ரொம்ப ஆரோக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமானது கிறிஸ்தவ வாழ்க்கை, இயல்பானது கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு யதார்த்தமாக வாழ்ந்தார், இயல்பாக வாழ்ந்தார். அவங்க சாப்பிடும்போது சாப்பிடுவார், அவங்க குடிக்கிறது குடிப்பார், அப்படி வாழ்ந்தார். ரொம்ப ஒரு பெரிய பில்டப்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பாஸ்டர் மாதிரி அப்படி பில்டப் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்கள், நான் இன்னையிலேருந்து, சொல்லுங்கள், இன்னையிலேருந்து அப்பாவுக்கு பிள்ளையாக வாழ போகிறேன். சொல்லுங்கள், ஏசப்பாவுக்கு பிள்ளையாக வாழ போகிறேன். அது ரொம்ப ஈஸி, அது ரொம்ப ஈஸி. அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செய்ய போகிறோம். அப்பா நமக்கு பிரைட் ஃப்யூச்சர் வச்சுருக்கிறார். அப்பா நமக்கு நல்ல வாழ்க்கையை வச்சுருக்கிறார். சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு நல்ல வாழ்க்கையை வச்சுருக்கிறார். அதனால் அவர் சொல்ல கேட்டு வாழ போகிறேன். அவர் எதை சொன்னாலும் என் நல்லதுக்கு தான் சொல்லுவார். வடிவேலுக்கு கூட தெரிஞ்சிருக்கு ஒரு படத்தில், 8வது அதிகாரம் 7வது வசனத்தில் இயேசு என்னடா சொல்லியிருக்கிறார் அப்படி ஃபாதரான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அவர் எதை சொல்லியிருந்தாலும் நல்லது தாங்க சொல்லியிருப்பார் அப்படியே பார்ப்போம். வடிவேலுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, சினிமாக்காரங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு தெரியல பாருங்கள். அப்பா எதை சொன்னால் நல்லது தான் சொல்லுவார். தகப்பன் சிச்சியாத பிள்ளை பேலியாளின் பிள்ளை என்று எண்ணப்படும். கத்த சொல்கிற ஒரு வார்த்தை. இந்த மாதம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை பெருக பண்ணுவாருங்கிறது கடைபிடிக்க வேண்டியது. கத்தர் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கை. இந்த மாதம் பெருக்கத்தை தருவார். எல்லாத்திலையும் பெருக்கத்தை பார்ப்பீங்க. கையை தட்டி ஆமே. அது ஒன்று. நாம் செய்ய வேண்டியது, புரியுதுங்களா? நாம் செய்ய வேண்டியது பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. இந்த மாதம் அப்படி தான் பண்ண போகிறோம். அப்பாவுடைய மார்பில் சாஞ்சிருங்க, அவர் பார்த்துப்பார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதியடைவே.
அடைவேன். ஆமென். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே நம்ம வாழ்க்கை மாறட்டும் இந்த மாதம். அப்படியே அப்பாவுடைய சத்தத்தை கேட்டு போய்கிட்டே இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் மார்பில் சாய்ந்து அவர் என்ன சொல்றார்? ஆமென். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். அதை நினைத்து நினைத்து துதி துதித்து நிம்மதி அடைவேன். அவரை போல் அமைதியாக இருக்க முடியாது, அமைதியாக இருப்பார். பாஷா படத்தில் ரஜினி கெட்டி வச்சு அடிக்கும்போது அமைதியாக இருக்கிறது தான் நம்ம மக்களுக்கு பயங்கரமாக தெரியும், பழைய ஆட்களுக்கு வாவ் சா அப்படின்னு. ஆனால் அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், அது நிழல். காப்பி அடிச்சு ஈ அடித்தான் காப்பி மாதிரி. சிலுவையில் ஏசப்பா மாதிரி அமைதி யாரால் இருக்க முடியாது. ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் படாத கோபமாக ரசிகர்கள் என்னவோ பண்ணாங்கன்னு என்ன கோவப்பட்டு பேசியிருக்கிறார் தெரியுமா? இப்போல்லாம் ரஜினிகாந்த் எப்படி பேசுகிறாரு? நான் பேசினாலே பிரச்சனைங்கிற அளவுக்கு தான் பேசுகிறாரு. அவ்வளோதான் மனுஷனுடைய கேரக்டர். நடிக்கலாம் படத்தில், ரியலில் கஷ்டம். ஆனால் இவர் ரியல்லையே சிலுவையில் அப்படி தொங்கினார். அடித்தாங்க, அவனை கையை தட்டி எத்தனை புரியுது. நிழல் தோற்று போயிடும், நிஜம்தான் நிலச்சி நிற்கும். சினிமா அது இது மோகம், சூப்பர் ஸ்டார் அவர் இவர் தளபதி கிளபதியெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. புரியுதுங்களா? நடிக்க கொஞ்ச நாள் தான் நடிக்க முடியும். அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ உள்ளவரும் நடிச்சுக்கிட்டு இருந்தால் கொஞ்ச நாள் தான் நடிக்க முடியும். ஆமாம், மேலே ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை புரியுது? இவருக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார். ஆமாம், என்னதான் ஜோசப்பு கதையெல்லாம் சொன்னால் கூட உண்மை இல்லைன்னா சோழி முடிச்சு. எத்தனை புரியுது? நடிப்பெல்லாம் எடுபடாது. ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில் வந்துடும். எவ்வளோ ஆன்மீகவாதி தெரியுமா ரஜினிகாந்த்? அவர் பேசுனான்னு அப்படி இருக்கும் ஸ்டேஜ், அப்படி கொண்டாடும். இன்னைக்கு பாருங்கள், அவரை போட்டு தாளிச்சு எடுக்கிறாங்க. அவர் பயந்துட்டாருங்க. அவர் அவ்வளோ ஈஸியெல்லாம் பயப்பட மாட்டார். கருணாநிதிக்கு முன்னாடியே அஜித் பேசும்போது எந்திரிச்சுட்டு கையை தட்டின ஆளாக்கும் அவர். ஆனால் இப்போ பாருங்கள், நான் பேசினாலே பிரச்சனை தான், பேசாமலே இருந்துற மாதிரி ஒரு மாதிரி விரக்தி அடைஞ்சு பேசுகிறார் மனுஷன். தாங்க முடியாது, அவ்வளோதான், கோவம் வந்துடும். ஆனால் நீங்கள் அமைதியின் மன்னன்னா யாருன்னா, மன்னன் ஒன்று இவரு நினச்சிடக்கூடாது. ரஜினிகாந்த் அமைதியின் மன்னன் என்றைக்குமே இயேசு தான். கையை தட்டி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான், நீ தேவனுடைய குமாரனை இறங்கி வான்றான், என்ன அவமானப்படுத்துகிறான், எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான். வாயே திறக்கலையே தலைவர். அமைதியாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். ஆமே நாமே நாமே.
அதனால தான் அமைதியின் மன்னன் அவர் தான். அவர்கிட்ட தான் கற்றுக்கிடணும். எத்தனை புரியுது? அதான் பாருங்கள், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். அப்பா, நீங்கள் உங்களை படுத்தாத பாடா, நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருந்தீங்க, அதை நான் நினச்சி நினச்சி துதிச்சு துதிச்சு நிம்மதி அடைவேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். ஆமாம், நான் சொல்கிறேன், அதான் நான் சொன்னேன். நல்ல மேய்ப்பனுடைய குரலை கேட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம். நான் இன்னும் பாட்டுக்கு தான் வந்திருக்கிறேன், இன்னும் வசனத்துக்கு போகவே இல்லை. பாட்டுக்கே விளக்க முடியல இன்னும். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். அப்புறம் பயணம் எப்படி இருக்கும்? தோளின் மீது அமர்ந்து கொண்டு பயணம் செய்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். நான் தான் சொன்னேன். ஆமென். இந்த மாதம் முடியும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பாடுகள் வழியாகி வந்தேன், நான் படாத பாடுபட்டேன் பிரதர். எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பிரதர்? அதுக்கு போச்சு, வாழ்க்கையில் இது போச்சு, அது நடந்துச்சு, பிள்ளை வாழ்க்கையில் அது நடந்தது, அங்கே சண்டை இங்கே சண்டை. இதெல்லாம் சொல்லவே கூடாது. சொல்லக்கூடாதுன்னு சொல்லாமல் இருக்காங்க பாவம், அது வேறு. சொல்லவே, அதை கேட்கவே கூடாது. அப்படி அப்பா நம்மளை டிசைன் பண்ணவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க. தோளில் உட்காந்துக்கிட்டு அப்படி ஜம்முன்னு போகலாம். புரியுதுங்களா? கஷ்டமே இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தை முடிக்கிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமாம். எப்பவும் உடனே பழசை நினைக்கக்கூடாது. எப்பவும் போல தான் அதே வீடு, அதே வீட்டுக்காரர், அதே மனைவி, அதே பிள்ளைங்க, அதே ஊழியம், அதே ஆராதனை, அதே பிரச்சனை, அதே ஆஃபீஸு, அதே வேலை பார்க்குற இடம், அதே வீடு, அந்த வீட்டு வேலை, அதே துணி துவைக்கிறது, கடைக்கு போகிறது, இப்படி அப்படியே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பு வாழ்க்கை அப்படியேவா முடிஞ்சது? ஒரு நாள் கர்த்தர் வேறு லெவலில் உயர்த்தினார். தாவீது வாழ்க்கை என்ன சிங்க குகையிலேயே முடிஞ்சது? சிங்க கெவிலேயே முடிஞ்சது? ஒரு நாள் தேவனுடைய வல்லமை விளங்கிட்டு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலே. அதே போல் போன மாதம் மாதிரி இந்த 7 மாதமும் போச்சுல, அப்படி தான் 6 மாதமா? ஆமாம், 7 மாதம் போச்சுல, அதே மாதிரி தான் இந்த மாதம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எத்தனை புரியுது? ஆமாம். இந்த ஆகஸ்ட் மாதம் பெருக்கத்தின் மாதம். கரங்களை தட்டி நல்ல 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 எத்தனை விசுவாசி எழுதுங்க. எபிரேயர் 6:14. எபிரேயர் 6:14. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 6:14 வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கையை தட்டி. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நான் சொல்கிறேன், இது இன்னைக்கு வந்ததில்லை. இது யாருக்கு சொன்னது? ஆபிரகாமுக்கு சொன்னது. ஆனால் ஆபிரகாமுக்கு முத சொன்னது ஆபிரகாமுக்கு இல்லை. முத சொன்னது எங்கே வருதுன்னா, ஆதியாகமம் எடுங்க, 1வது அதிகாரத்தில் எடுங்க. முத தேவன் பெருக்கத்தை எங்கே பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தை எங்கே பேசினாருன்னா, மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து. 26வது வசனம், பின்பு தேவன் நமது சாயலாம் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமே இருக்காங்க, ஆண்களும் இருக்கிறீங்க, பெண்களும் இருக்கிறீங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி கையை தட்டி, ஆமேன், ஆணையும் பெண்ணையும் பார்த்து அப்பா ஆசீர்வதித்தது. மனுஷனாக தம்முடைய பிள்ளைகளை பார்த்து அவர் ஆசீர்வதித்தது. நீங்கள் பழுகி பெருகி, எப்படி பழுகி பெருகி, பழுகிறது பெருகிறது ஒன்றா வருது. பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். கையை தட்டி. மனுஷனை படைச்ச உடனே அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதமே பெருக்கம்தான். பழுகி பெருகணும், பூமியை நிரப்பணும், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தணும், ஆண்டு கொள்ளணும், அப்படி தான் ஆசீர்வதித்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமே ஆமே ஆமே. இது ஒன்றும் ஆபிரகாம் நாட்கள்லேருந்து வரல. ஆசீர்வாதங்கிறது ஆபிரகாம் ஆதியிலே இருக்க ஆசீர்வாதம், ஆதியிலே பெருக்கம்தான் ஆசீர்வாதம். அதைத்தான் அவர் ஆபிரகாம் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். கையை தட்டி. எத்தனை புரியுது? ஆமே நாமே நாமே. நீங்கள் பெருக்கம் அடையணுங்கிறது தேவ சித்தம். அதனால் சொல்கிறேன், இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் பெருக்கத்தை காண்பீர்கள், தெய்வீக பெருக்கத்தை காண்பீர்கள்.
தெய்வீக பெருக்கத்தை காண்பீர்கள். உங்கள் பொருளாதாரத்தில் தெய்வீக பெருக்கத்தை காண்பீங்க. உங்கள் சரீர சுகத்தில் தெய்வீக பெருக்கத்தை காண்பீங்க. உங்கள் குடும்ப சமாதானத்தில் தெய்வீக பெருக்கத்தை காண்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தில் தெய்வீக பெருக்கத்தை காண்பீங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெய்வீக பெருக்கத்தை காண்பீங்க. ஆமேன். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெய்வீக பெருக்கத்தை காண்பீங்க. ஆவிக்குரிய வரங்களாலும் ஆவிக்குரிய கனிகளாலும் நிரப்பப்படுவீங்க. அதில் தெய்வீக பெருக்கத்தை காண்பீர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. ரிமலரபஷேக்கலே. நான் நம்புகிறேன். ஆவியில் பெற்றுக்கொள்ளுங்க. தெய்வீக பெருக்கத்தை காண்போம். தெய்வீக பெருக்கத்தை காண்போம். ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். எல்லாவற்றிலும் பெருக்கம். சரீர சுகம் இன்னைக்கு பலவீனமாக இருக்குன்னு பெருக்கத்தை பார்ப்பீங்க. உங்கள் பலவீனம் நீங்கி நல்ல சுகம், கொஞ்சம் போல சுகம் இருக்குன்னா பெருக்கத்தை பார்ப்பீங்க. நிறைய சுகம் உண்டாகும். குடும்பத்தில் கொஞ்சமாக சமாதானமாக இருக்கிறோம் பிரதர், நிறைய சமாதானம் உண்டாகும். இன்றைக்கி டேட்டுக்கு கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் பிரதர் அப்படிங்கிற நிறைய சந்தோஷம் உண்டாகும். ஆமே, ஆமே, ஆமே. எதிரே நம்புறீங்க. இன்றைக்கி டேட்டு பொருளாதாரம் நல்லா இருக்குது பிரதர், நிறைய பெருக்கம் உண்டாகும். அது பெருக்கத்தை பார்ப்பீங்க, பெருக்கத்தை பார்ப்பீங்க. அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன், அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். இது ரெண்டாவது. பெருக்கம் வரணும்னா பொறுமை அவசியம். இந்த மாதத்தில் இதை எப்போவுமே செயல்படுத்தணும். இந்த மாதத்துலேருந்து இதை தொடங்க. ரொம்ப பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. எதையும் வாயை விட்டுறாதீங்க. எத்தனை புரியுது? எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க, தப்பாக இமேஜின் பண்ணிடாதீங்க, தப்பு தப்பாக இதையாவது பிளானை போட்டுறாதீங்க. சரி, கடகடான்னு வசனத்தை சொல்கிறேன் பாருங்க. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. எதெல்லாம் சொல்லன்னு தெரியல, நிறைய கத்த சொன்ன ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. பாருங்க, கத்தர் நமக்கிட்ட முக்கியமான ஒரு வார்த்தை. இதை நீங்கள் கேட்கும்போது கத்தர் ஒன்று பண்ணுறாரு. உங்கள் மூளையெல்லாம் கழுவுறாரு. இந்த மூளை செலவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? மூளை செலவு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? அதை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, மூளையை கழுவிட்டாங்க. அதை மதுரையில் மண்டையை கழுவிட்டாங்க. நல்லா மண்டையை கழுவி விட்டுருக்காங்க யாரோ அப்படின்னு. இப்போ ஒரு பையன் இப்படி நல்லா இருப்பான், திடீர்னு பார்த்தா மோசமாக வந்து நிற்பான். அப்போ என்ன சொல்லுவான் வீட்டில், எவனோ உன மண்டையை நல்லா கழுவி விட்டுருக்கான் அப்படிம்பாய். உன் மூளையை கழுவிட்டான், எவனோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டான் உன்னை, இப்படி ஏன் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி தான் கத்தர் சொன்ன வார்த்தை. கத்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அப்படி பெரிய மாற்றத்தை கொண்டு போகிறார். கையை தட்டி உங்கள் மூளையை கழுவுறார் கத்தர். மூளை செலவை செய்யப்படுகிறது. கத்தர் உங்கள் மண்டையை கழுவுறார். நல்ல எத்தனை புரியுது? அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. ஆமேன், ஆமேன். உங்களுக்குள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் கழுவுறார். உங்கள் மூளையெல்லாம் கெட்டதெல்லாம், இந்த ஈகோ இருக்குது பார்த்தீங்களா, ஈகோ, கில்ட்டு ஃபீலிங், அதெல்லாம் கழுவுறார் இயேசுவின் நாமத்தினால். அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆனால் உண்மையாக உத்தமமாக ஆமாம் ப்ரேயர் பண்ணுறதுக்கு வர்ற மாதிரி இருதயத்தை செட் பண்ணுறார். எத்தனை புரியுது? புரியுதுங்களா? ஒரு பெரிய கழுவுதல் நடக்குது. எனக்கு நடந்துச்சு. அப்போ தான் கத்தர் இந்த வார்த்தையை தந்தார். என்னை அப்படியே அடுத்த லெவலுக்கு கத்தர் கொண்டு போனார். நான் அப்படியே ஆவியில் நிரப்பப்பட்டு என்ன இருந்துச்சு, என்னை மண்டையை கழுவுற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் இதுக்கு முன்னாடி மோசமான வாழ்க்கை வாழ்ந்தீங்க இல்லையா, அந்த மோசத்தெலாம் உங்களை விட்டு அப்படியே ஜம்ப் ஆகி போயிடுவீங்க. ஜம்ப் ஆகி போயிடுவீங்க. மெதுவாக கடந்துலாம் இல்லை, ஜம்ப் ஆகி வேறு டைமென்ஷனில் மாறிடுவீங்க. நாளைக்கு டேட்டுக்கு வேறு மாதிரி மாறிடுவீங்க. அப்படி கத்துற உங்கள் மூலையை அது அப்படி நடந்தால் தான் சொல்லுவாங்க, எவனோ மண்டே நல்லா கழுவி விட்டுருக்கான், ஒரே நாளில் இப்படி ஆகிட்டேன் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரே நாளில் எப்படி ஆகிட்டேன், ஒரு மாதத்தில் எப்படி ஆகிட்டேன், ஏன் என்னடா இது இப்படி ஆகிட்டடா, ஒரு வருஷத்தில் அப்படிமா இல்லை, மண்டையை கழுவி இருப்பாங்க. அப்படி தான் கத்தர் சொல்கிறார். அவருடைய இரத்தத்தினால கழுவுறார். உங்கள் மூளையில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாதது, அது எல்லா ரீதியிலையும் இருக்குது. ஆமீன். பிரிவினை எண்ணங்கள் எல்லாம் ஆமீன். பாருங்கள், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே நமக்கு உண்டாகுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்கு உண்டாகுது. அப்படியே நம்மளை கழுவுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆமேன், 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 ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே. வேற டைமென்ஷனில் கத்தர் உங்களை கொண்டு போகிறார். நீங்களும் அது அப்படின்னு 4 பேர் உங்களை கேட்குற மாதிரி கத்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா.
எத்தனை விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் நல்லவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஓ நன்றி ஆண்டவரே. ஈசாக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க. ஈசாக்கு தன் பையனை ஆசீர்வதிக்க முன்னாடி நான் மனசார ஒன்று ஆசீர்வதிக்கணும், எனக்கு பிடிச்சதை செய்ய அப்படின்னாரு. கையை தட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். தேவனுக்கு பிடிச்சதை செய்யுங்க, ஆசீர்வாதம் கொட்டும். ஊழியக்காரருக்கு பிடிச்ச மாதிரி நடங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால் தேவன் நம்ம கொடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையாக இருப்போம், உத்தமமாக இருப்போம், நல்லா இருக்கலாம், கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அவர் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தருக்கு காத்திருக்கிற நான் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவேன். நான் ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன், நான் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நம் பிதாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்தாவின் என்ற ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். நாளை மாலை ஒன்று சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 6 மணிக்கு வழக்கம் போல் நடைபெறும். மாலை வேத தியானம் நடைபெறாது. ஓகே, காட் பிளஸ் யூ. நிம்மதியாக போங்க, தைரியமாக போங்க. கர்த்தர் பெருக்கத்தை தருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாத்துலேயும் பெருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் முடிக்கும்போது அழகாக முடிக்கணும். ஓகே.